आज नंदलाल पे गुलाल बरसत है, ओ आज नंदलाल पे गुलाल बरसत है। होली खेल रहे, ओ होली खेल रहे, हाँ हाँ होली खेल रहे बांके बिहारी, आज रंग बरस रहा। ओ होली खेल रहे बांके बिहारी, आज रंग बरस रहा। और झूम रही दुनिया सारी, और झूम रही दुनिया सारी, और झूम रही आज। ஜெய் ஸ்ரீமன் நாராயணா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு பெரிய க்ஷேத்திரத்தோட மகிமை. இது சாதாரண க்ஷேத்திரமானா கண்டிப்பாக இல்லையா. ஏன்னா இந்த க்ஷேத்திரத்தை ஒரு 20 கிலோமீட்டர் வரலையும் நீங்கள் இருந்தாலே, ராமானுஜர் சொல்லியிருக்காரு இந்த க்ஷேத்திரத்தில் ஒரு குடிசையாவது கட்டுன்னு சொல்லியிருக்காரு. ஏன் அப்படின்னா வைகுண்டம் போகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை, பக்தி எல்லாம் வருமா. சுற்றி 20 கிலோமீட்டருக்குள்ளேயே அந்த வைப்ரேஷன் நமக்கு அப்படியே பக்தியில் சந்தோஷமாக பெருமாளை அடையணும், உத்வேகம் அடைஞ்சு நம்மளும் பெருமாளை பார்க்க முடியும்ன்ற வேகம் இந்த கோவிலில் சுற்றி இருக்குமா. அதனால தான் ராமானுஜர் அப்பயே சொல்லிட்டார், இந்த கோவிலில் ஒரு குடிசையாவது கட்டிட்டு வாழுங்கோ அப்படின்னு. நம்மளால் குடிசை கட்ட முடியாது, போயாவது பார்க்கலாம். இதை நான் உங்களுக்கு சொல்கிற புண்ணியமாவது அந்த கோவிலுக்கு நான் போகணும், பார்க்காதவாலாம் பார்க்கணும் அப்படின்னு தான் பிரார்த்தனை. சரி, எப்பேற்பட்ட கோவில், எந்த கோவில் அப்படின்னா வேறு எதுவுமே இல்லை, திருநாராயணபுரம் மேல்கோட்டை. அது என்ன மேல்கோட்டைன்னா அதுக்கும் சொல்கிறேன் பாருங்கள். நம்மளை பொறுத்தவரையும் ராஜாதி ராஜா அப்படின்னால ஸ்ரீரங்க பெருமாள் தான். அந்த ராஜாதி ராஜாவுக்கு கோட்டை அப்படின்னா மேலே ஒரு கோட்டை, மேற்கு பக்கம் கோட்டைன்னா அது திருநாராயணபுரம். கிழக்கு பக்கம் ஒரு கோட்டை அப்படின்னா திருக்கண்ணபுரம் அப்படின்னு சொல்லுவாள். வடக்கு பக்கம் எல்லாருக்கும் தெரியும் நம்ம வெங்கடாஜலபதி தான் இல்லையா. ஸோ ராஜாதி ராஜாவுக்கு கோட்டை இருக்கணும் இல்லையா, அங்கங்கே இந்த கோட்டையை தான் சொல்கிறது. சரி, இந்த பெருமாள் இந்த நாராயணபுரத்துக்கு, திருநாராயணபுரத்துக்கு எப்படி வந்தார் அப்படின்னா, சாக்ஷாத் பிரம்மா ரொம்ப யுககாலமாக ஆராதனை பண்ணின்னு வந்தார். இவரை திருநாராயணர் தான், லக்ஷ்மிபதி, அதான் திருநாராயணர் ஆராதனை பண்ணார். இவர் சனத்குமாரருக்கு இதை கொடுத்துட்டார். ஏன்னா எனக்கு பூஜிக்கணும்னு சொல்லவே எனக்குமே பிரம்மா ஆராதனை பண்ணி பெருந்த மனசில் கொடுத்தவர் தான் ஸ்ரீரங்க பெருமாளும். ஈஸ்வாவுக்கு கொடுத்தாரு இல்லையா, அதே மாதிரி சனத்குமாரருக்கும் கொடுத்துட்டாரு. அப்போ இந்த ஏரியாவுக்கு வந்தார். இந்த இடம் அப்படி ஒரு பவித்திரம். இப்போ கூட பார்த்திங்கன்னா நிறைய ஒரு இயற்கை சூழல்கள், கல்யாண சிரஸ் அந்த நதி இருக்கும். அந்த கல்யாண சரஸில் நீங்கள் கல்யாணம் யாருக்கு வாழ்க்கையில் மங்களமாக இருக்கணும்னு ஆசை இருக்காது. அப்படி மங்களமாக இருக்கணும்னு ஆசையாக இருந்தால் அந்த கல்யாண சரஸில் நீராடலாமாம். அப்பேற்பட்ட ஒரு பவித்திரமான கல்யாண சரஸ். இங்கே ஒரு நரசிம்ம பெருமாளும் இருக்கார். இந்த நரசிம்மர் எப்படி வந்தார் அப்படிங்கிறது கூட ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். என்ன சுவாரஸ்யம் அப்படின்னு கேட்டால், நம்ம பிரகலாத சுவாமிக்கு ஒரே மன உளைச்சல் ஆகிடுத்தோம். ஏன் பிரகலாத சுவாமிக்கு மன உளைச்சல் ஆகிடுது அப்படின்னா, அவர் தான் பக்த பிரகலாதனாச்சு. பெருமாள் ஒருத்தருக்காக சண்டை போடுறாருன்னா அவர் எவ்வளோ நல்லவராக இருக்கணும் இல்லையா. நிஜமாக பெருமாளுக்கு ஒரு சில பேர் அவரிஞ்சு கட்டிட்டு வரார் அப்படின்னா கண்ண மூடின்னு சொல்லினா அவள் ரொம்ப ரொம்ப நல்லவா, ரொம்ப சத்துவ குணம் ஜாஸ்தியாக இருக்கிறவா, பெருமாளே நம்புறவான்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரி தான் நம்ம பிரகலாத சுவாமிக்கு மன உளைச்சல், மன கஷ்டம். ஏன் அப்படின்னா, நம்ம பொருட்டு தானே, நம்ம நியமமாக தானே நம்ம அப்பாவுக்கு மரணம் சம்பவிச்சுது, பெருமாள் சமஹாரம் பண்ணிட்டார் அப்படின்ற மன உளைச்சல், மனசு கஷ்டப்பட்டுட்டே இருந்தார். பிரார்த்தனை பண்ணார், பெருமாளே எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. அதனால தான் அவருக்கு அந்த அசுரீரி மூலமாக அந்த கல்யாண சரஸில் போய் நீ நீராடு அப்படின்றார். நம்ம பிரகலாதன் சாலிகிராமம் பூஜை பண்ணுறது நரசிம்ம மூர்த்தியை தான், சாக்ஷாத் அதை தான் டெய்லி ஆராதனை பண்ணுறார் அவர். அதையும் எடுத்துகிட்டு கல்யாண சரஸில் நீராடுறாரு. அப்போ அந்த சாலிகிராமத்தில் இருக்கிற பெருமாள் பாருங்கள், பெரிய அச்சாவதார மூர்த்தியாகி எங்கள் ஒரு நரசிம்ம பெருமாளை ஏலி இருக்கார் பாருங்கள். அவரை பார்த்துட்டு தான் நீங்கள் போக முடியும் பெருமாள்கிட்ட, மேல்கோட்டை சுவாமி பெருமாள்கிட்ட. அப்போ ஏலி சொல்கிறார், பிரகலாதா உன் மன கஷ்டம் எனக்கு தெரியும், எவ்வளோ பிரத்யக்ஷம் பாருங்கள், எப்போ பக்தி. பெருமாள் நம்ம கஷ்டத்துக்கு பதில் சொல்கிறாருன்னா அது பாக்கியத்தை எப்படி சொல்கிறது, சொல்லவே முடியாது. பெருமாளே சொல்கிறார் அப்படின்னா எப்பேற்பட்ட ஒரு பாக்கியவான் பாருங்கள் அந்த பிரகலாதன்.
இந்த மாதிரி நீ மன உளைச்சல் படுற, அந்த மாதிரி படாத. ஆக்சுவலி என்னோட அவதாரத்தில் நீ ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருந்த. நான் என்ன செய்யணும்னு நினச்சோ அதை நீ செஞ்சுட்டேன்றார். பிரகலாத சுவாமிக்கு ஒன்றும் புரியல. நான் என்ன உங்களுக்கு இன்ஸ்பிரேஷனாக இருந்தேன்? நீங்கள் என்ன செய்யணும்னு நினச்சி அதை நான் முன்னாடியே செஞ்சுட்டேன். ராம அவதாரத்தில் வந்து நீ என்னை வந்து தசரதர் வந்து காட்டுக்கு போ அப்படின்ட்டு சொன்னும்போது கைகை அம்மா தான் சொன்னான், உன்னோட அப்பா வந்து உன்னை காட்டுக்கு போக சொல்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நான் என்ன சொன்னேன்னா, அப்பா என்னை வந்து நெருப்பில் குதி அப்படின்ட்டு சொன்னாலும் இவர் சொல்கிறாராம், அந்த ஸ்லோகம் இருக்குது ஸ்ரீராமாயணத்தில், என்னை நெருப்பில் குதி அப்படின்னு சொன்னாலும், விஷம் சாப்பிடுன்னு சொன்னாலும், நீ யான் அடியில் போய் படுத்துக்கோ அப்படின்னு சொன்னாலும் அப்பா சொன்னால் கேட்பேன் அப்படின்ட்டு நம்ம மலையிலேருந்து உருட்டி விட்டாலும் அப்படின்னு சொல்லியிருக்காராம் அவர். ஸோ நம்ம பிரகலாத சுவாமி என்னெல்லாம் பண்ணாரோ அதெல்லாம் பண்ணுவேன்னு ராம அவதாரத்தில் சொல்லியிருக்காராம். அதை நரசிம்மர் சொல்கிறாரு, அப்படி நான் ஏன் தெரியுமா சொன்னேன், நீ அந்த மாதிரி ஃபாலோ பண்ண. உங்கள் அப்பா உன்னை நெருப்பில் வந்து குதிக்க சொன்னார், யானையை மிதிக்க சொன்னார், விஷம் குடிக்க சொன்னார், மலையேறியில் உருட்டி விட்டார். அத்தனையும் நீ தாங்கிட்ட. அப்பா சொல்லிட்டாரே அப்படிங்கிறதுனால நீ மறுத்து பேசியோ அழுதோ இல்லை புலம்பியோ அந்த இடத்த விட்டு வீடு ஓடி போயோ நீ எதுவுமே பண்ணலை. அப்படியே தாங்கிட்டு இருந்த அந்த பொறுமை, நான் என்ன சொன்னனோ அதை நீ செஞ்சுட்ட அப்படின்னு சொல்கிறாரு. பிரகலாத சுவாமிக்கு எப்படி இருக்கும்? அதுவும் இல்லாத புரிய வைக்கிறாரு. நீ இந்த இரண்ய கஷிப்பு நீ நினைக்கிறது உன்னோட அப்பா மட்டும் கிடையாது, அவர் வந்து ஜெய் விஜய், என்னோட உளம் கனிஞ்சு சேவை பண்ணுற ஒரு சேவாகால். எனக்கு அங்கே மேலே வைகுண்டவாசியாவா ஒரு சனத்குமாரார் கிட்ட அபச்சாரம் பட்டு தான் அவள் இங்கே வந்து பிறக்கிற மாதிரி ஆயிடுத்து. அதில் ஒரு ஜென்மம் தான் அந்த இரண்ய கஷிப்பு. அவர் வந்து அப்பேற்பட்டவர் என் கையால் தான் வதம் வாங்கணும்னு சொல்லிட்டார் இல்லையா. பெருமாள் கிட்டேருந்து வந்தவா சாரி ஜுரம் வந்து போயிட்டா இல்லையா, ஜுரம் வந்து போயிட்டா இல்லை திருந்திட்டா அப்படின்னா, இல்லை இன்னொரு ராஜாவால் போயிட்டாருன்னா அதில் என்ன சுவாரஸ்யம் இருக்குது? அந்த பெருமாள் கிட்ட இருக்கிற நித்திய சூரி மாதிரி இது விஜய்க்கு என்ன ஒரு பவர்னா, என்ன பலன்னா, பெருமாள் கையாலேயே சாகணும். இருக்கிறவர்களையும் பிரகலாதனை பற்றி சொல்லும் போதில் அவள் அப்பாவை பற்றியும் நம்ம சொல்லி தான் ஆகணும் இல்லையா. அவள் அப்பா என்ன சாமானியமா? பிரம்மா சொல்லிட்டாருன்னு சொன்னேன்னே, இந்த மாதிரி தபஸ் யாராலையும் பண்ணவே முடியாது அப்படின்ட்டு சொல்கிறார். அப்படின்னா எப்படி இருக்க முடியும் இல்லையா? அந்த மாதிரி ஒருத்தர் இருக்க முடியுமா? அப்படி இருக்காரே. அதனால தான் நான் வந்து அவரோட வேண்டுதல் பிரகாரம் தான் நான் அவர் சம்மகாரம் பண்ணேனே தவிர அதில் நீ மன உளைச்சல் ஆகிற அவசியம் இல்லை அப்படின்ட்டு எங்கே சொன்னாருன்னா இதே கல்யாண சரஸில் தான் சொன்னார். அந்த அச்சாமூர்த்தி நீங்கள் தரிசனம் இன்றைக்கும் சாக்ஷாத் நீங்கள் பண்ணலாம் சரியா. இப்போ இந்த திருநாராயணத்தை இந்த சனத்குமாரர் அங்கே வச்சுட்டார். இவர் நல்ல இடம் இங்கே வந்து உட்காந்துக்கிட்டோம் ஆராதனை பண்ணலாம். அவர் காலத்துக்கு அப்புறம் கிருதயுகத்தில் இது நடந்தது. அப்புறம் ஆராதனை பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. அதுக்கப்புறம் தத்தாத்திரேய சுவாமிகள் வந்து பண்ணாராம் திரேதா யுகத்தில். அவர் காலமும் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் இதை வந்து பலராமன், இதுக்கு தான் அதுக்கு யாதவாகிரின்னு பேர். ஆமாம், ஏன் அப்படின்னா பலராமன் இந்த இடத்துல வந்து இங்கே எப்படி பண்ணார் அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, நம்ம கிருஷ்ண அவதாரத்தில் அவளுக்கு ஒரு பத்தினி இருந்தா சத்யா அப்படின்னு. அது சத்யபாமா இல்லை, சத்யைன்னு பேர். ஸ்ரீமத் பாகவதத்தில் இவரை பற்றி. இவளை மட்டும் அவள் ரொம்ப ஆசைப்பட்டா. இவ வந்து எங்கே இருக்கா அப்படின்னா அதே அயோத்தியா கௌசல்யா அந்த நகரத்தில் தான் இருக்கா. ஆனால் எல்லாருக்கும் அந்த கிருஷ்ணர் காலத்தில் வந்து என்னென்னா ஒரு இன்ஸ்பெக்சுவேஷன், அந்த கிருஷ்ணன்னு எல்லா பக்கமும் பரவி போச்சு. கிருஷ்ணர்னு ஒருத்தர் இருக்காராமே, ரொம்ப அழகராச்சாமே, சாக்ஷாத் பெருமாளாமே, நிறைய அதிசயங்கள் நடத்துகிறாரே, அவ்வளவு அழகாமே, அப்படி ஒரு கருணையாமே, அப்படியே இப்படின்னு பெண்கள் அப்படி கிளர்ச்சியில் கோபி மாதிரி எல்லாரும் ராணிகள்லாமும் அவருக்காக ஏங்குவா. அந்த மாதிரி ஏங்கின ஒரு பட்ட மகரிஷி ஆகப்பட்டவள் தான் அந்த சத்யே. அந்த பொண்ணு ஆசைப்படுறா. இதை தெரிஞ்ச அவள் அப்பா வந்து என்ன பண்ணார் அப்படின்னா ஒரு பெரிய பந்தயம் வச்சார். ஏன்னா எந்த குழந்தை லட்சியம் பெருசாக வச்சுட்டா இந்த ஜனகர் எப்படி பண்ணார், இந்த குழந்தை வந்து சாமானியமான குழந்தை கிடையாது, ஐயோ நிஜய், அதனால் தனுஷை உதச்சாதான் கல்யாணம்னு சொன்ன மாதிரி அவரும் அப்படி வந்து
7 காளைகள், அதுவும் எப்படி ராட்சச குணமுள்ள ஒரு காளைகள் இருக்கணும் அப்படின்ட்டு அவர் வச்சுட்டாரு. அவரும் அதே மாதிரி தான் பண்ணார். எல்லாரும் தோற்று போயிட்டா. கிருஷ்ணர் வந்து நான் பண்ணுறேன்னு சொல்லவே, சுவாமி உங்களுக்கு தான் என் பொண்ணு இருக்கான்னவே, இல்லை என்றைக்குமே வச்ச பந்தயம் தான் சொல்லி அதை அடக்கி அவளை கல்யாணம் பண்ணிட்டு வந்தார். நல்லாருக்கும் தெரியும். ஆனால் இங்கே என்னென்னா, அவள் ஒரு ராம பக்தை. எப்போ பாரு அவள் அரண்மனையில் அவள் அந்த புறத்தில் ஒரு ராமர் இருக்கும், அதையே வச்சுட்டுருப்பா, அங்கேயே நிற்பா, அவளுக்கே சோஸ்திரம் சொல்லுவா, விளக்கேற்றி வைப்பா. சின்ன வயசுலேருந்தே அவருக்கு பிரியமான ஒரு தெய்வம் தான் அந்த தெய்வம். அதை விட்டு வர மனசு வருமா? அவளுக்கு எக்கச்சக்க சீதனம் கொடுத்தா. இருந்தாலும் அப்பா கிட்ட கேட்டேன், அப்பா எனக்கு இந்த சீதனம்லாம் விட எனக்கு அந்த பெருமாளை கொடுத்துருங்கப்பா, எனக்கு அதுதான்ப்பா சீதனம்னு அப்பாவும் சந்தோஷமாக கொடுத்து அனுப்பினார். அது கிருஷ்ணரோட அரண்மனைக்கு துவாரகாவுக்கு பிடித்து. அதுக்கு ராமப்பிரியா அப்படின்ட்டு பேர். அதை ரொம்ப ஆராதனை பண்ணியிருந்தா. அதுக்கப்புறம் கிருஷ்ணர் காலம், கிருஷ்ணர் வந்து வைகுண்டாதிபதி போக்க போகிறாரு, கூடிய சீக்கிரம் வந்து யாதவார்கள் ஒருத்தர் அடிச்சுவா அப்படிங்கிறத பலராமன் முன்கூட்டியே தெரிஞ்சுட்டார். ஏன்னா அவரும் ஒரு பெருமாள் தானே. அதனால் இந்த தெய்வத்தை இங்கே ஏலை பண்ணிவிட்டு இங்கே வந்து வெறும் உற்சவர் தான் இருக்கார் திருநாராயணபுரத்தில். அப்போ உற்சவர் மூலவர் இருந்தார், உற்சவர் இல்லை. அந்த கோவிலுக்கு வரும்போது அப்போ அவர் புதுப்பிச்சு அந்த கோவில் இருந்தது. அப்போ உற்சவர் இல்லைன்னு இதை கொடுத்துட்டு போனார். ராமப்பிரியான்னு பேர். அது பேர். ஜெய் ஸ்ரீமன் நாராயணா. அடுத்த வாரம் அந்த ராமப்பிரியா எப்படி உற்சவமூர்த்தியை மறுபடியும் அதை யார் எடுத்துகிட்டு போனா? பெருமாளே பாருங்கள் எவ்வளவு அல்லாட்டம் பாருங்கள். அவளுக்கும் ஒரு இடத்துல இருக்க முடியறதா? ஸ்ரீரங்க பெருமாளும் ரொம்ப ரவுண்ட் அடித்தார் 12 வருஷம். திருப்பதி பெருமாளும் நிறைய எல்லார் கோயிலையும் போய் உட்காந்தாருன்னு புராணங்கள் சொல்கிறது. பாவம் பெருமாளே எவ்வளோ அலையிறா பாருங்கோ. நம்மளாம் எந்த மூளை. சரி, இவர் எங்கே போய் மாட்டின்றார்? யார் மீட்டு எடுத்துகிட்டு வந்து மறுபடியும் ஸ்தாபிதம் பண்ணார் அப்படிங்கிறதுலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. கண்ணில் தண்ணி எல்லாம் நீங்கள் ரெடியாக வச்சுக்கோங்க அடுத்த வாரம். ஏன்னா அப்படி ஒரு உருக்கமாக இருக்கும். ஜெய் ஸ்ரீமன் நாராயணா. வழக்கம் போல் நீங்கள் மட்டும் கேட்டேன், நான் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன் போதும் அப்படின்னு விட்டா இந்த சேனலும் அப்படியே தான் இருக்கும். அந்த மாதிரி இந்த சேனலில் இருக்க விடலாமா? நிறைய பேருக்கு அனுப்புங்க, நிறைய பேர் கேட்க வைங்கோ, சப்ஸ்கிரைப் பண்ண வைங்கோ. அதுதானே கேட்குற வாழ்க்கை அழகு இல்லையா? ஜெய் ஸ்ரீமன் நாராயணா. ஜெய் ஸ்ரீமன் நாராயணா.